டிட்வா புயல் காரணமாக வட மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கும் நிலையில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்காதது ஏன் என பல தரப்பிலிருந்தும் கேள்விகள் எழுந்ததால் நாளை காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு அருகில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவ வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் நாள் முழுவதும் மழையை எதிர்பார்க்கலாம் என்று கூறப்படுகிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாமல் பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தீநகர், வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், மந்தைவெளி, அடையாறு, பட்டினப்பாக்கம், காமராஜர் சாலை, எழும்பூர், புதுப்பேட்டை, கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் சாலையில் மழை நீருடன் பெருக்கெடுத்த கழிவு நீரால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று அபாயமும் உள்ளதால் கழிவு நீரை விரைந்து அகற்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை ஆதம்பாக்கம் NGO காலனியில் மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்து சாலை முழுவதும் ஆறு போல் ஓடுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். மழைநீருடன் கழிவுநீர் கலந்து அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாக கூறும் மக்கள் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக தேங்கிய கழிவுநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தொடர் மழை பெய்து வரும் நிலையில் சென்னை புறநகர் பகுதி குடியிருப்பு சாலைகள் மோசமாக உள்ளதால் மக்கள் கடுமையாக அவதியடைந்து வருகின்றனர். காணும் இடமெல்லாம் குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகனங்களில் செல்வோர் விபத்தில் சிக்கும் அபாயம் எழுந்துள்ளது. மெரினா கடல் பயங்கர சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் வழக்கத்தை விட பல மீட்டர் உயரத்திற்கு அலைகள் எழும்பி அதீத சப்தத்தோடு கடற்கரையை நோக்கி வந்து செல்கின்றன. ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளால் பொதுமக்கள் கடற்கரை அருகே செல்ல வேண்டாம் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காலை முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை தியாகராய நகர் பிரகாசம் சாலையில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சி அளிக்கிறது. மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே கொட்டி தீர்த்த கனமழையால் பசுமை வழிச்சாலையில் இருந்த பெரிய மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. அவ்வழியாக சென்ற 2 கார்களின் மீது மரம் விழுந்ததில் காரின் முகப்பு கண்ணாடி உள்ளிட்ட பகுதிகள் உடைந்து சேதமடைந்தன. சென்னை சோழிங்கநல்லூர் சந்திப்பில் தேங்கிய நீரால் பொதுமக்கள் கடும் பாதிப்பு அடைந்துள்ளனர். சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஆமை போல் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் பொதுமக்கள் கடும் அதிருப்திக்கு உள்ளாகினர். டிட்வா புயல் காரணமாக சென்னையில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் மீட்பு பணியில் ஈடுபட 6 இடங்களில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக DIG ஹரிஹோம் காந்தி தெரிவித்துள்ளார். மீட்பு பணியில் ஈடுபட தமிழ்நாட்டில் 22, புதுச்சேரியில் 3 என மொத்தம் 25 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னையில் பெய்த கனமழையால் வேலப்பன்சாவடி சர்வீஸ் சாலையில் மழைநீர் தேங்கியதில் அவ்வழியாக சென்ற காரும் பேருந்தும் பள்ளத்தில் சிக்கியது. பள்ளத்தில் சிக்கியிருந்த வாகனங்களை கிரேன் மூலம் மீட்கும் பணி நடைபெற்றது. திருச்செந்தூர் அருகே தொடர் கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் காயமடைந்தனர். குலசேகரன்பட்டினம் அண்ணா சாலை பகுதியில் முருகேசன் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வந்த நிலையில் மழைக்கு அதிக ஈரப்பதத்துடன் இருந்த அவரின் வீட்டின் சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் பம்மல் மற்றும் திருநீர்மலையை இணைக்கும் அண்ணா சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பள்ளங்களில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் சிரமப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள பர்வதவர்த்தினி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியதால் மாணவிகள் கடும் சிரமம் அடைந்தனர். டிட்வா புயல் காரணமாக ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் தொடர் கனமழை பெய்த நிலையில் பெரிய பள்ளிவாசல் பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முழங்கால் அளவு தேங்கிய மழைநீர் வீடுகளுக்குள்ளும் புகுந்தது.
மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே ஆறுபாதி கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகள் பலத்த காற்றுடன் கூடிய மழையால் சாய்ந்ததில் பல லட்சம் ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் பகுதியில் பெய்த கனமழையால் ராஜா நகர், ராஜீவ்காந்தி நகர், ஐயன்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு சிறிய படகுகளை பயன்படுத்தும் பொதுமக்கள் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழை காரணமாக விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் அழுகியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வாய்க்கால்களை தூர்வாராத காரணத்தால் மழைநீரை வடிய வைக்க முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக சுமார் 83,000 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கிய நிலையில் மழைநீர் இன்னும் வடியாததால் பயிர்கள் அழுகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சாகுபடிக்கான பருவநிலை முடிந்துவிட்டதால் மறு சாகுபடிக்கும் வாய்ப்பில்லை என கவலை தெரிவித்தனர். சென்னை புறநகர் பகுதியில் பெய்த கனமழையால் OMR சாலையில் உள்ள துரைப்பாக்கம் பேருந்து நிறுத்தத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்துடன் மழைநீரில் தத்தளித்தவாறு சென்றனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 8% கூடுதலாக பெய்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இயல்பாக 356.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகும் நிலையில் இன்று வரை 384.1 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் சென்னை செம்பரம்பாக்கம், பூண்டி ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வினாடிக்கு 1440 கன அடியும், பூண்டி ஏரிக்கு வினாடிக்கு 2500 கன அடியும் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. அக்டோபர் மாதம் பெய்த மழையால் 33% மேல் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிவாரண நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் புயலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு விரைந்து இழப்பீடு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தினார். கனமழையால் டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் பயிர் சேதம் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழையில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மேற்கொண்டார். சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த கால சென்னை வெள்ள பாதிப்புகளை பார்க்கும் போது இதுபோன்ற திட்டங்கள் தேவை என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் மக்களை கண்டுகொள்ளாமல் இலங்கைக்கு உதவி செய்வதாக முதலமைச்சர் அறிவித்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராமேஸ்வரம் நகர மக்கள் 2-3 நாட்களாக அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காமல் தவித்து வருவதாக தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மயங்கி விழுந்து உயிரிழந்த அதிமுக தொண்டருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் EPS நேரில் அஞ்சலி செலுத்தினார். மேலும் உயிரிழந்தவரின் தாயாரிடம் 20 லட்சம் ரூபாய் நிதியுதவிக்கான காசோலையை வழங்கி ஆறுதல் கூறினார். சென்னையில் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஆய்வு செய்தார். மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட உதயநிதி ஸ்டாலின் பாதிப்புகள் அதிகம் உள்ள இடங்களில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 90 ரூபாய் உயர்ந்து 12,070 ரூபாய்க்கும், சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 96,560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து 196 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 4,000 உயர்ந்து 1,96,000 ரூபாய்க்கும் விற்பனையானது.
துயர சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான மூவர் குழுவினர் கரூரில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு வந்தனர். கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரிக்கும் சிபிஐ அதிகாரிகள், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், மீட்பு பணியில் இருந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், தாவேகா நிர்வாகிகள் என பல தரப்பினரிடம் விசாரித்துள்ளனர். தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியான AKS விஜயனின் வீட்டில் 300 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சையில் உள்ள அவரது வீட்டில் யாரும் இல்லாததால் வீட்டின் கதவை உடைத்து திருடி சென்ற கொள்ளையர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் காலை முதலே இடைவிடாது பெய்து வரும் கனமழையால் பொன்னேரி தேரடி ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கி வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்தபடியே சென்றன. தண்ணீர் வெளியேற முறையான வடிகால் இல்லாததால் பழவேற்காடு சாலையில் செல்லும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். டிட்வா புயல் காரணமாக தஞ்சாவூரில் கனமழை பெய்த நிலையில் வடக்குப்பட்டு, கக்கரைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 250 ஏக்கர் பரப்பளவில் தாளடி நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளன. வடக்குப்பட்டி கிராமத்தில் உள்ள 2 குளங்களுக்கு இடையே சாலை போடப்பட்டதால் தண்ணீர் வடிகால் வாய்க்கால்களில் செல்ல முடியாமல் வயலுக்குள் புகுந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் தேவிப்பட்டினம் பகுதியில் 200 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. நீர் வழித்தடங்கள் ஆக்கிரமிப்பு காரணமாகவே விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக வடசென்னை வண்ணாரப்பேட்டையில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி தீவு போல் காட்சியளிக்கிறது. இதனால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் கடும் இன்னலை சந்தித்து வருகின்றனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு உதவி பொறியாளரை தாக்கிய திமுக வட்டச் செயலாளரை போலீசார் தேடி வருகின்றனர். பூண்டி தங்கம்மாள் தெருவில் இருந்த மீனவர் குடியிருப்பை சுற்றி சுற்றுச்சுவர் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து 39வது வார்டு திமுக வட்டச் செயலாளர் கஜேந்திரன் உதவி பொறியாளர் அரவிந்தை தாக்கியதாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சாலையோரம் நிறுத்தி வைத்திருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். லவ்லி என்பவர் கணவர் மற்றும் மாமியாரை அழைத்துக் கொண்டு ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றபோது விபத்தில் சிக்கினார். இதில் கணவர் மற்றும் மாமியார் உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் மக்கள் உணவின்றி தவித்து வருவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மரக்காண மேட்டுத் தெருவில் சாலையோரம் குடிசை அமைத்து வாழ்ந்து வரும் நரிக்குறவர்கள் மழை காரணமாக உணவின்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த பள்ளத்தில் பாய்ந்து மின்கம்பத்தின் மீது மோதியதில் 4 பேர் படுகாயமடைந்தனர். கேரளத்தை சேர்ந்த பிஜுராஜ் குடும்பத்துடன் கர்நாடகாவில் தங்கி வேலை பார்த்து வந்த நிலையில் தாயை பார்க்க சொந்த ஊருக்கு காரில் சென்றபோது விபத்தில் சிக்கினர். கல்குவாரி நடத்த எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 6 கிராமங்களின் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லணை, அச்சங்குளம், தூம்பக்குளம், டி புத்தூர், புதிய நெடுங்குளம் மற்றும் முலகாணி ஆகிய 6 கிராமங்களில் 300 அடிக்கு மேல் ஆழமாக தோண்டி குவாரி செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. ஆந்திராவில் இருந்து கேரளாவிற்கு கஞ்சா கடத்தி விற்பனை செய்ய முயன்ற 3 பேரை தேனி போலீசார் கைது செய்தனர். மணிக்கட்டி ஆலமர பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது தெலங்கானா பதிவு எண் கொண்ட காரை சோதனை செய்ததில் 18 பண்டல்களில் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 57 கிலோ கஞ்சா இருப்பது கண்டறியப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 31 கோவில்களில் இன்று குடமுழுக்கு நடைபெற்றதாகவும் இன்றைய நாள் திராவிட மாடல் ஆட்சியின் பொன்னாள் என்றும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் ஆலய குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்ட அவர் திமுக ஆட்சிக்கு வந்த பின் 3896 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே அன்னாள் நகரில் சேதமடைந்த சாலையை சரி செய்து தர வலியுறுத்தி அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியின் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை கனமழையால் சேதமடைந்ததால் அவ்வழியே செல்லக்கூடிய மாணவர்கள் விபத்து ஏற்படும் அபாயத்திலேயே பயணிப்பதாக குற்றம் சாட்டினர்.
கொடைக்கானலில் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்ட தடை 2 நாட்களுக்கு பின் விலக்கிக் கொள்ளப்பட்டது. டிட்வா புயல் காரணமாக கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக தொடர் மழையுடன் கடும் பனிமூட்டமும் நிலவியதால் பில்லர் ராக், குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. கொடைக்கானலில் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை நள்ளிரவில் சூறையாடிய மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணி அளவில் ஆரம்ப சுகாதார நிலைய கண்ணாடி கதவுகளை உடைத்தவர்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 5க்கும் மேற்பட்ட வாகனங்களின் கண்ணாடிகளையும் அடித்து நொறுக்கினர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு பாதுகாப்பு பணியில் இருந்த ஒப்பந்த ஊழியரை தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சக ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு பிரசவ வார்டுக்கு வெளியே இருசக்கர வாகனத்தை நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் பாதுகாவலர் பாலமுருகன் என்பவரை சிலர் தாக்கியதால் அவர் காயமடைந்தார். தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியில் உள்ள முத்தூட் பினான்சில் அடகு வைக்கப்பட்ட நகையில் பாதி நகையை கொடுத்துவிட்டு மீதமுள்ள நகையை திருப்பித் தராமல் ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான நகை உரிமையாளர் மற்றும் அவரது உறவினர்கள் அந்நிறுவனத்திற்குள் தர்ணாவில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் மது போதையில் இருந்த ஓட்டுநர் இயக்கிய ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து துணிக்கடைக்குள் புகுந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடைக்குள் ஆட்டோ புகுந்த நிலையில் கண்ணாடி மட்டும் உடைந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பாளையங்கோட்டை கீழ்ப்பாதி பகுதியில் 3 வயது குழந்தை வாய்க்காலில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியது. பழனி என்பவரின் மகன்கள் வீட்டுக்கு வெளியே உள்ள வாய்க்காலை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது தவறி விழுந்தனர். அதில் இளைய மகன் மட்டும் சிக்கிக்கொண்டு உயிரிழந்தார். சென்னைக்கு அருகே திருப்போரூர் தையூரில் 611 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஒண்டர்லா பொழுதுபோக்கு பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். லேண்ட் ரைட்ஸ், ஹை த்ரில் ரைட்ஸ், வாட்டர் ரைட்ஸ், சில்ட்ரன் ரைட்ஸ் என உலகத்தரம் வாய்ந்த 43 சவாரிகள் இந்த தீம் பார்க்கில் உள்ளன. சிவகங்கை பேருந்து விபத்தில் அனைவரும் இணைந்து விரைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். முன்னதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களுக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் அஞ்சலி செலுத்தினார். சிவகங்கை பேருந்து விபத்தில் தாய் உயிரிழந்த நிலையில் நிர்கதியாக நிற்பதாக அவருடைய மகள் கண்ணீர் விட்டு கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை அருகே 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். அதில் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த வெற்றி செல்வி என்பவரும் உறவினர் வீட்டிற்கு சென்றபோது விபத்தில் உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அரசு பேருந்துகள் மோதிய விபத்தில் 11 பேர் பலியானது அதிர்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உறவுகளை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு தனது ஆறுதலை தெரிவித்துள்ள பிரதமர் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இளைய மற்றும் முதன்முறை எம்பிக்களுக்கு பேச எதிர்க்கட்சிகள் வாய்ப்பளிக்க வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். கூச்சலிடும் களமாக மக்கள் மன்றத்தை மாற்றி டிராமா செய்யாமல் புதியவர்களின் அனுபவத்திலிருந்து பிரச்சினைகளை அணுகுமாறும் அவர் அறிவுறுத்தினார். குடியரசு துணைத் தலைவரான பின் முதல் முறையாக மாநிலங்களவையை வழிநடத்தும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். கூட்டத்தொடர் தொடங்கியதும் அவரை வரவேற்று பேசிய பிரதமர் நாட்டிற்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தவரின் வழிகாட்டுதலில் அவை திறம்பட செயல்படும் என்றும் இது தனக்கு மறக்கவே முடியாத ஒரு பெருமையான தருணம் என்றார். மாநிலங்களவையில் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு முன்பு பதவியில் இருந்த ஜெகதீப் தன்கரின் ராஜினாமா குறித்து பேசிய மல்லிகார்ஜுனா கார்கேவுக்கு பாஜக கண்டனம் தெரிவித்தது. அவைக்கு தொடர்பே இல்லாதவற்றை பேசி பிரச்சனையை உண்டாக்குவதாக ஆளும் பாஜக எம்பிக்கள் குற்றம் சாட்டினர். டெல்லி கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பாக காஷ்மீரின் காசிகுண்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி நடந்த கார் குண்டுவெடிப்பில் 15 பேர் பலியாகினர். பலர் காயமடைந்தனர். தற்கொலை படையாக வந்த காஷ்மீரைச் சேர்ந்த மருத்துவர் உமர் நபி சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தார்.
எஸ்ஐஆர் நடைமுறை வாக்கு திருட்டு குறித்து விவாதிக்க கோருவதெல்லாம் டிராமாவாக தெரிகிறதா என பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. டிராமா செய்வதில் வல்லவரான மோடியை விட தங்களுக்கு நாடகத்தனம் கைவராது என்பது உண்மைதான் என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி கடுமையாக சாடினார். மகாராஷ்டிராவின் நான்டெட்டில் சாதி வெறி பிடித்த தனது குடும்பத்தினரால் சுட்டு கொலை செய்யப்பட்ட காதலனின் உடலை பெண் திருமணம் செய்து கொண்ட சம்பவம் அரங்கேறி உள்ளது. ஆச்சல் மாமில்வார் என்ற அந்த பெண்ணுக்கு அவரது சகோதரர்கள் மூலம் சாக்ஷம் தத்தே என்பவர் அறிமுகமாகி அவருடன் காதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சாதியை காரணம் காட்டி சகோதரர்கள் அந்த இளைஞரை சுட்டுக் கொன்றனர். டெல்லியை தொடர்ந்து காற்று மாசால் திணறும் மும்பையில் கிராப் 4 கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. காற்று மாசு அதிகம் உள்ள பகுதிகளில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள தடை விதித்த மும்பை மாநகராட்சி காற்று மாசை ஏற்படுத்தும் பல்வேறு நடவடிக்கைகளுக்கும் தடை விதிப்பதாக அறிவித்தது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் எரிபொருள் நிரப்புவதற்காக பெட்ரோல் பங்கிற்கு வந்த காரின் என்ஜினில் திடீரென தீப்பிடித்து எரிந்த நிலையில் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தின் போது காரில் இருந்தவர்கள் சுதாரித்துக் கொண்டு உடனடியாக வெளியேறினர். தலைநகர் டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு மிக மோசம் என்ற நிலையில் 325 பதிவாகியிருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஆனந்த விஹார், ஐடிஓ உள்ளிட்ட பகுதிகளில் பனி படர்ந்ததைப் போல் புகை மண்டலம் காணப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளங்குழி கிராம ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வெள்ளங்குழி ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள முருகனும் துணைத் தலைவர் ராஜேஷும் மக்கள் நலப்பணிகளை செய்யாமல் ஊராட்சி பணத்தை முறைகேடாக செலவு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சீனாவின் பெய்ஜிங் துறைமுகத்திலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு குடை என்ற பெயரில் கண்டெய்னரில் கடத்தி வரப்பட்ட 10,50,00,000 ரூபாய் மதிப்பிலான சிகரெட்டுகளை மத்திய வருவாய் புலனாய்வு துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனை கடத்தி வந்த கேரளாவை சேர்ந்த நாகராஜ், சென்னை கொட்டிவாக்கத்தை சேர்ந்த ராஜ்குமார், மடிப்பாக்கத்தை சேர்ந்த சுவாமிநாதன் ஆகிய 3 கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே சாலையின் நடுவே நின்று கொண்டிருந்த கார் மீது பின்னால் வந்த வேன் மோதியதில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வேனில் பயணித்த ஐயப்ப பக்தர்கள் 11 பேர் படுகாயமடைந்தனர். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்குச்சாலை என்ற இடத்தில் காரை நிறுத்திய போது கள்ளக்குறிச்சியில் இருந்து ஐயப்ப பக்தர்களுடன் திருச்செந்தூர் நோக்கி சென்ற வேன் கார் மீது அதிவேகமாக மோதியது. விழுப்புரம் மாவட்டம் சேதாரம்பட்டு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்தி சென்ற 2 மடக்கி பிடித்த போலீசார் அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சா, 2 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். முன்னதாக போலீசார் இருசக்கர வாகனம் ஒன்றை நிறுத்த முயன்றபோது அவர்கள் நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. போலீசார் விரட்டி சென்று பிடித்த போது தப்பி ஓடிய ஒருவருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. ரஷ்ய அதிபர் புதின் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃபை சந்திக்க உள்ளார். ரஷ்யாவின் மாஸ்கோவில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ள நிலையில் அமெரிக்க தூதர் புறப்பட்டு சென்றார். இருவரின் சந்திப்பின் போது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை நிறுத்துவது தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பாரிஸில் சந்தித்து பேசினார். ரஷ்யா உக்ரைன் இடையே 3 ஆண்டுகளாக நீடித்து வரும் போரை நிறுத்துவது தொடர்பாக இரு நாட்டு அதிபர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது மனைவி பாதி இந்தியர் என்பதால் தனது மகனுக்கு ஷேகர் என பெயர் வைத்துள்ளதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். எலான் மஸ்க் மற்றும் அவரது மனைவி ஷிவோன் ஜிலிசிக்கு 4 குழந்தைகள் உள்ளனர். அவர்களில் ஒருவருக்கு இந்திய அமெரிக்க இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான சுப்பிரமணியன் சந்திரசேகரின் பெயரில் உள்ள சேகரை தனது மகனுக்கு மஸ்க் வைத்துள்ளார். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் கிறிஸ்துமஸ் மாதத்தை வரவேற்கும் விதமாக போட்டாஃபோகோ கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள 80 மீட்டர் உயர கிறிஸ்துமஸ் மரத்தை மக்கள் கண்டு வியந்தனர். பார்வையாளர்களை வசீகரிக்கும் வகையில் வான வேடிக்கைகளும் நடத்தப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்குவதால் செக் குடியரசு நாடு ஒளி விளக்குகளால் மின்னும் நிலையில் பொருட்களை வாங்க மக்கள் சந்தையில் குவிந்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான இந்த சிறப்பு சந்தையில் குடும்பங்களாக பொருட்களை வாங்கிச் சென்று மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
பெருவில் நடைபெற்ற தென் அமெரிக்க கிளப் கால்பந்து இறுதிப் போட்டியில் வென்ற பிளமிங்கோ அணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரேசிலில் திறந்தவெளி வாகனத்தில் கோப்பையுடன் வந்த அணியினரை கால்பந்து ரசிகர்கள் ஆரவாரமாக வரவேற்று நெகிழ்ச்சி அடைந்தனர். இலங்கையில் டிட்வா புயல் பாதிப்பால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 350ஐ தாண்டியது. புயல் கனமழையில் சிக்கி 700க்கும் மேற்பட்டோர் மாயமான நிலையில் அடிப்படை வசதிகளின்றி பொதுமக்கள் தவிக்கும் நிலை உருவாகியுள்ளது. டிட்வா புயல் கடந்து கனமழை வெட்ட நிலையிலும் இலங்கையின் பல்வேறு நகரங்கள் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளன. வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் புகுந்த நிலையில் அதில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்பு படையினர் படகுகள் மூலம் மீட்டு வருகின்றனர். இந்தோனேஷியாவில் சென்யார் புயல் எதிரொலியால் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கால் பலியானோர் எண்ணிக்கை 508ஆக உயர்ந்திருக்கிறது. சுமத்ரா தீவு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் பெரும் அழிவு ஏற்பட்டது. இந்நிலையில் மாயமான 500க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி துரிதமாக்கப்பட்டுள்ளது. ஹாங்காங் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பலி எண்ணிக்கை 151ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி அடுக்குமாடி குடியிருப்பில் கட்டுமான பணிகளுக்காக அமைக்கப்பட்டிருந்த மரக்கட்டைகளால் பயங்கரமாக தீ பரவியது. அந்த குடியிருப்பில் பலரது உடல்கள் எரிந்து சாம்பலாகிய நிலையில் 40க்கும் மேற்பட்டோரையும் அடையாளம் காண முடியவில்லை என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. விராட் கோலி தனது 52வது சதத்தை பதிவு செய்திருக்கும் நிலையில் ஒருநாள் போட்டியில் உலகின் தலைசிறந்த பேட்ஸ்மேன் விராட் கோலியா டெண்டுல்கரா என்ற விவாதம் எழுந்திருக்கிறது. இது குறித்து பேசிய கவாஸ்கர், ஆஸ்திரேலியர்களிடமிருந்து பாராட்டுகளை பெறுவது மிகவும் கடினம் எனவும் டெண்டுல்கரை கடந்து செல்லும் போது கோலி எங்கே நிற்கிறார் என்பது தெரியும் எனவும் கூறியுள்ளார். காயம் காரணமாக ஓய்வில் இருந்த இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட பிசிசிஐ அனுமதி அளித்துள்ளது. இதனால் அவர் சையத் முஷ்டாக் அலி கோப்பை T20 தொடரில் பரோடா அணிக்காக விளையாட உள்ளது உறுதியாகியிருக்கிறது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தது. சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடந்த ஆட்டத்தில் தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய சவுதி அரேபியா 81-57 என்ற புள்ளி கணக்கில் இந்தியாவை வீழ்த்தியது. அரேபியா தரப்பில் முகமது அலி அப்துல் ரஹ்மான் 24 புள்ளிகளும், இந்தியா சார்பில் குர்பாஸ் சிங் சந்து 19 புள்ளிகளும் எடுத்தனர். இந்திய அணி பிப்ரவரி 27ஆம் தேதி கத்தாரை சந்திக்கிறது. ராஞ்சியில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்திய அணி வீரர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹோட்டல் லாபியில் KL ராகுல் கேக் வெட்டி கொண்டாடிய நிலையில் ரசிகர்கள் மற்றும் ஹோட்டல் ஊழியர்கள் வற்புறுத்திய போதிலும் கோலி கலந்து கொள்ள மறுத்துவிட்டார். சையத் மோடி நினைவு சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் ஜோடி மீண்டும் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. லக்னோவில் நடைபெற்ற இறுதிச் சுற்றில் ஜப்பானின் காகோ ஒசாவா, மை தனாபே இணையுடன் மோதிய இந்திய ஜோடி முதலில் தடுமாறினாலும் பின்னர் மீண்டு வந்து 17-21, 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றது. கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் நடிகர் தனுஷுடன் தன்னை தொடர்பு படுத்தி வரும் வதந்திகளுக்கு நடிகை மிருனால் தாக்கூர் நகைச்சுவையாக பதிலளித்துள்ளார். அவரது தலைக்கு தாயார் மசாஜ் செய்யும் வீடியோவை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு தாம் இலவச விளம்பரங்களை விரும்புவதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் சிரிக்கிறோம் எனவும் சிரித்தபடி பதிலளித்தார். டிஸ்னியின் சமீபத்திய அனிமேஷன் திரைப்படம் ஜூட்டோபியா 2 பாக்ஸ் ஆபீஸில் குறிப்பிடத்தக்க வசூலை ஈட்டியுள்ளது. 5 நாட்களில் உலகளவில் சுமார் 5000 கோடி ரூபாயை வசூலித்திருக்கிறது. சாக்னில்க் அறிக்கையின்படி இது எந்த ஒரு அனிமேஷன் படத்தாலும் எட்டப்படாத புதிய சாதனையாகும். ரியோராஜ் நடிக்கும் ராம்லீலா திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நடிகர் விஜய் சேதுபதி வெளியிட்டுள்ளார். இயக்குனர் ராமச்சந்திரன் கண்ணன் இயக்கும் இந்த படத்தின் மூலம் வர்த்திகா கதாநாயகியாக அறிமுகமாகிறார். நடிகை சமந்தா இயக்குனர் ராஜ் நிடிமுருவை திருமணம் செய்த புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளன. சமந்தாவும் ராஜ் நிடிமுருவும் காதலித்து வருவதாக சமூக ஊடகங்களில் கிசுகிசுக்கப்பட்ட நிலையில் கோவை ஈஷா மையத்தில் உள்ள லிங்கா பைரவா கோவிலில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். ஜூனியர் NTR இயக்குனர் பிரசாந்த் நீல் கூட்டணியில் உருவாகும் புதிய திரைப்படம் குறித்த பரபரப்பு உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. டிசம்பர் முதல் வாரத்தில் ராமோஜி பிலிம் சிட்டியில் இரவு நேர படப்பிடிப்பு தொடங்கும் நிலையில் இதுவரை இல்லாத அளவுக்கு சவாலான காட்சிகளில் நடிப்பதற்காக உடலை கட்டுமஸ்தாக மாற்றி வருகிறார் ஜூனியர் NTR.
நடிகை சமந்தா இயக்குனர் ராஜ் நிடிமோருவை கோவை ஈசாவில் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுள்ளார். திருமண புகைப்படங்களை சமந்தா தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதே சமயம் இயக்குனர் ராஜின் முன்னாள் மனைவி சியாமலி தே தனது இன்ஸ்டாகிராமில் நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்பிக்கையற்ற செயல்களை செய்வதாக தெரிவித்துள்ளார். பார்டர் 2 திரைப்படத்தின் இரண்டாம் பாகத்தில் பிரபல பாடகரும் நடிகருமான தில்ஜித் டோசன்ஜ் இணைந்திருக்கும் நிலையில் தற்போது அவரது ஃபர்ஸ்ட் போஸ்டர் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த படத்தை பிரபல இயக்குனர் அனுராக் சிங் இயக்கும் நிலையில் முதல் பாகத்தில் நடித்திருந்த சன்னி தியோலும் நடிக்கிறார். மேலும் வருண் தவான் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இப்படம் ஜனவரி 23ஆம் தேதி வெளியாக உள்ளது. நடிகர் தனுஷின் தேரே இஷ்க் மே திரைப்படம் 3 நாட்களில் ஹிந்தியில் மட்டும் 50 கோடியே 95 லட்சம் வசூல் செய்துள்ளதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். தனுஷ் இயக்குனர் ஆனந்த் எல்ராய் கூட்டணியில் உருவான இப்படம் கடந்த 28ஆம் தேதி வெளியானது. தனுஷின் நடிப்பிற்கு ரசிகர்களிடம் நல்ல பாராட்டு கிடைத்து வருகிறது. பாக்ஸ் ஆபீஸிலும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. பொன்ராம் இயக்கத்தில் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடித்துள்ள கொம்பு சிபி படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. சரத்குமார், காளி வெங்கட் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இப்படம் கிறிஸ்துமஸ் தினத்தன்று வெளியாகும் என பிரத்யேக போஸ்டர் வெளியிட்டு படக்குழு அறிவித்துள்ளது. புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவின் 469ஆம் ஆண்டு கந்தூரி விழாவை ஒட்டி பெரிய ஆண்டவர் சமாதிக்கு சந்தனம் பூசும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் இசையமைப்பாளர் AR ரகுமான் ஆட்டோவில் வந்து கந்தூரி விழாவில் பங்கேற்று நாகூர் ஆண்டவரை வழிபட்டார். 10 நாட்களுக்கு பிறகு நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி திருமலை நம்பி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வந்த கனமழையால் கடந்த 22ஆம் தேதி முதல் இந்த கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு வனத்துறையினர் தடை விதித்தனர். பதினாறு ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இக்கோவிலில் 2028ஆம் ஆண்டு மகாமக விழா நடைபெற உள்ளதையொட்டி கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இன்று யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 8ஆம் நாள் உற்சவத்தில் விநாயகர் சந்திரசேகரர் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக 3ஆம் பிரகாரத்தில் உள்ள சாமி திருக்கல்யாண மண்டபத்தில் விநாயகர் சந்திரசேகரருக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூணிலும் வரும் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதற்கான முழு பாதுகாப்பையும் காவல்துறை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கியா நிறுவனம் முற்றிலும் புதியதாக மேம்படுத்தப்பட்ட 2ஆம் தலைமுறை செல்டாஸ் மாடலை வரும் 10ஆம் தேதி சர்வதேச அளவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தற்போது இந்த SUV மாடலின் டீசர் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது. டீசரில் காட்டப்பட்டிருக்கும் முகப்பு விளக்குகள் மற்றும் கிரில் தற்போதைய செல்டாஸ் மாடலிலிருந்து முற்றிலும் புதிய வடிவில் புதிய மாடலில் உள்ளது. சாம்சங் நிறுவனத்தின் புதிய டேப்லெட்டான கேலக்ஸி டேப் A11 Plus இந்தியாவில் விற்பனைக்கு அறிமுகமாகியிருக்கிறது. 11 இன்ச் அளவுள்ள பெரிய ஸ்கிரீன், 7040 mAh பேட்டரி திறன், AI வசதிகளுடன் அறிமுகமாகியுள்ள இந்த டேப்லெட் மாணவர்கள், கிரியேட்டர்கள் மற்றும் குடும்பங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் குறைந்த விலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக சாம்சங் தெரிவித்துள்ளது.